ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் தக்காளி சப்ஜி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுத்து வைங்க. கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முழும் போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. இது சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய ஒரு ரெசிபி தான். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதக்கலாம். இதுக்கு எந்த மசாலா தூளுமே தேவையில்லை. இந்த பச்சை மிளகாய் காரமே போதும். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இன்ஸ்டன்ட் தக்காளி சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது திடீர்னு நமக்கு இப்போ குழம்பு இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சாதத்தில் கூட பசங்க சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸும் செஞ்சிடலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.